ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேஸ் மாடல் கார் வாங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து நீங்கள் எந்த கார் இப்போ ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேமிலியில் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் சைக்கிள் வச்சுருந்தாங்க, அப்புறம் நிறைய ஒன்று ரெண்டு பைக் வாங்கினாங்க, அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பைக் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ஃபேமிலிக்கு ஒன்று இருந்தது, அதே மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வாங்கினாங்க. இப்போ அதே மாதிரியான டிரான்சிஷனில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஒரு ஒரு இப்போ எல்லா நியூக்ளியர் ஃபேமிலியில் இந்த எல்லா ஒரு சின்ன சின்ன ஃபேமிலி எல்லா ஃபேமிலியுமே வந்து கார் வாங்குறத பற்றியும் இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்குறத பற்றியும் நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்செப்ஷனில் ஃபஸ்ட்டு கார் வாங்குறப்ப நீங்கள் நிறைய டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவீங்க. டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணும்போது அவங்க எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டாப் அண்ட் மாடல் தான் தருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கார் லவ்வர், அப்புறம் ஒரு நல்ல டிரைவபிலிட்டி, அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஜின் அந்த எப்படி சொல்றது வண்டியோட ஃபீல் ஆஃப் டிரைவ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கிறவங்க, பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறவங்க அப்பெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாங்குறது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பேஸ் மாடலாகவே இருக்கலாம். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க, ஓஆர்விஎம் சொல்கிறீங்க, லெஃப்ட் ரைட் மிரரு, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிளே வந்து என்எஃப் தான். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அந்த அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் அதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலோ இல்லை அந்த உள்ள மோட்டார் கண்ட்ரோலோ அதெல்லாம் வந்து மோட்டார் கண்ட்ரோல்டு ஓஆர்விஎம் அதெல்லாம் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வாட்டி இப்போ கண்ணாடியை காரில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷன் இந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் அடிக்கடி சும்மா மாற்ற போகிறது இல்லை. அதிகபட்சம் எங்கேயாச்சும் டிராஃபிக்கில் எங்கே நிற்கும் போது அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால அந்த மாதிரியான ஃபீச்சரு அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு பேஸ் மாடலே வந்து உங்களுக்கு காரோட ரியல் பவர் ரியல் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த இன்ஜின் சவுண்டு, நீங்கள் ஓட்டும் போது அந்த அதை ஃபீல் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, எவ்வளோ எப்படி சொல்கிறது, நீங்களும் அந்த காரை எப்படி வந்து கனெக்ட் ஆகுறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வச்சு தான் அந்த டிரைவபிலிட்டி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்டிங் டிரைவர்லாம் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த கார் கொடுத்தாலும் ஓட்டுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஃபீச்சரோ அந்த இதுவோ எதுவும் வந்து அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணல, அந்த டிரைவிங் ப்ரெஷரை. அவங்களுக்கு எது கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்களுக்கு வந்து அந்த டிரைவ் பண்ணுற அந்த ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் அவங்க அதை ஓட்டுறாங்க ரெகுலராக, அதை சலிக்காமல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னாலும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக்கிங்கு, ஓகே சென்ட்ரல் லாக்கிங் வந்து இட்ஸ் மேக் சென்ஸ். பட் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லா சைடும் பவர் விண்டோ இருக்கிறது வந்து தேவையில்லை, டிரைவருக்கு மட்டும் இருந்தாலே போதுமானது தான். எதுக்குன்னா, இப்போ பின்னாடி ரியர் விண்டோலாம் நீங்கள் ஏசி கார் இருந்தால சும்மா சும்மா யாரும் திறந்து விட போகிறதில்ல. எப்போயாச்சும் ஒரு கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறப்ப, எங்கேயாச்சும் ஒரு டெஸ்டினேஷன் இல்லை வெக்கேஷன் போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் தான் அதெல்லாம் திறந்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மேனுவலாகவே திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிரைவருக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ அந்த சீட்டுக்கு மட்டும் பவர் விண்டோ இருந்தாலே என்ன தான். ஏன்னா அந்த டோல் பிளாஸாவில் எதாவது கனெக்ட் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் எங்கேயாச்சும் டிரைவின் மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி எங்கே போனீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்னதான் என்ன சொல்றது, பேஸ் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எல்லா பேஸ் கார்லையுமே இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் ஸ்பீக்கரும் கொடுத்துட்டானே முக்கால்வாசி மக்கள் வந்து எதுவுமே அடுத்தடுத்த மாடல் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் நீங்கள் வந்து அது எல்லா பேஸ் மாடல்லையும் எந்த பேஸ் மாடல்லையும் மோஸ்ட்லி கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேஸ் மாடல் கார் வாங்கிட்டு ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் செட்டும் மட்டும் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேப்பு, மியூசிக்கு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் காலிங்கு, இதெல்லாமே உங்களுக்கு ஃபீச்சரில் ஆட் ஆகிடும். ஸோ ரெகுலராக நீங்கள் டே பை டே ஓட்ட உங்களோட கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மியூசிக்காக இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு கால் ஓட்டுறதா இருக்கும், அப்படி இல்லைன்னா எப்படி சொல்கிறது, அப்படி இல்லைன்னா நல்ல பாட்டு கேட்கறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸு அந்த ஃப்ரண்ட்டில், அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா எப்படி சொல்கிறது, இன்னும் எதிரில் வரவங்களுக்கு அதெல்லாம் நிறைய டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாம் ஆலோஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆலோஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அந்த ஹெட்லைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அந்த எதிரில் வரவங்களுக்கு கண்ணு கூசக்கூடாதுன்ற மாதிரி. அவ்வளோ வந்து காஷியஸாக வந்து அப்போல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி யாருமே எதுவும் பொருட்படுத்துறது இல்லை.
ஸோ டைரெக்டாக அவங்க பார்ட்னர் எல்இடி இல்லை ஃபாக் எல்லாமே எப்படி சொல்கிறது, நார்மல் சிட்டி ரைடுக்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து லேம்ப்லாம் இருந்தாலுமே. ஸோ இப்போ ஒரு ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, சிட்டி ரோட்டில் லேம்ப் இருக்குது, ரோடு நல்லா விசிபிலிட்டி இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் நார்மல் எப்படி சொல்கிறது ஐபீம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, லோ பீம் வச்சுட்டே ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஹாலோஜன் லைட்டில் இருக்கிற பிரைட்னஸும் இல்லை நல்ல எப்படி சொல்கிறது ஒரு பிரைட்டோ நல்ல கலர் விசிபிலிட்டியோ நார்மலாக சின்னதாக இருக்கிற லைட்டில் இல்லை இன்னும் கொஞ்சம் அதை டியூன் பண்ணி இல்லை எப்படி சொல்கிறது அதில் எஃபெக்ட் பண்ணுறது சொன்ன அதில் கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு. அதை விட நார்மலாக இருக்கிறதே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அது அவங்க மேன்மட்டே ரோல் அவுட் பண்ணி அது வந்து மாறுது ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி. பட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பட்ஜெட் பர்செப்ஷனில் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேஸ் மாடல் வாங்கிட்டு பேஸ் மாடலில் இன்ஃபர்டைன்மெண்ட்டு, மியூசிக்கு, அப்புறம் எப்படி சொல்கிறது இன்ஃபர்டைன்மெண்ட்டு, ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுனாங்களாவே உங்களுக்கு கார் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீலுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஜென்ரலாக நீ இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு ஃபேமிலியோட போகிறீங்க, வித் கிட் இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இந்த பேசிக் மாடல்லே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் நீங்கள் இந்த 2 விஷயங்கள் போட்டாலே உங்கள் கார் வந்து உங்களுக்கு ஹையாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சன்ரூஃப் இதெல்லாம் வந்து தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காரோட விலை, காருக்கு வந்து எவ்வளோ விலை கொடுக்கணும் அப்படின்றது வந்து அதோட இன்ஜினோ அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதான் வந்து அதுக்கான திங்ஸ்லாம் மாறிச்சு. ஈவன் தோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்தாலும் மக்களுக்கு அதை ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு, எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸு அதை வச்சு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு பட்ஜெட்டில் போனால் அவங்க ஒரு பட்ஜெட்டில் இழுப்பாங்க. பட் ஓகே, அது அவங்களோட பிஸ்னஸ் மாடல், அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ பட் அதில் உங்களுக்கு எது தேவையில்லைன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட மாடல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும், நிறைய தூரம் ஓட்டணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், எப்பவுமே எப்படி சொல்கிறது கார் எடுக்கணும், நீங்கள் எடுத்தால் ஓட்டணும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதிக செலவு வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் இந்த மாதிரியான ஆப்ஷனு இல்லைன்னா அதுக்கடுத்த மாடலை செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது வந்து நல்லது தான். எதனால பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்ஸோட காஸ்ட்டும் சொல்கிறேன். இப்போ மோட்டார் கண்ட்ரோல்டு ஓஆர்வி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4000 5000 வருதுன்னா நார்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 இல்லை 2000 அவ்வளோதான் வரும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸு எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஏன்னா கார் வாங்குறது ஓகே தான், பட் நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கார், நல்ல சிசி உள்ளது கார் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் இந்த ஃபீச்சர் பர்செப்ஷனில் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அது ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இது இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை காரோட ஓகே எப்படி சொல்கிறது காரில் சப்போஸ் இப்போ ஓஆர்எம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் தான் நான் இதை பற்றிலாம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பை பாய்.